உலகெங்கும் வாழும் ட்ரெண்டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன, அவங்களுடைய குணநலன்கள் என்ன, எந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும், வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்த ஆண்கள் பெண்கள் பற்றிய குணாதிசயங்கள் என்ன, இவங்களுக்கு என்ன பாசிட்டிவ், இவங்களுக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்ப்போம். இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தாவே பார்த்திங்கன்னா அது முக்கியமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அவங்க வீட்டில் பலவிதமான செல்வ வளங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இது பெண்களுக்கு பொருந்துமான்னு சார்னா கேட்டால் கண்டிப்பாக பொருந்தும். பெண்களுக்கு அதிகப்படியான செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்த உங்களுக்கு எப்போவுமே உண்டு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அது வெள்ளிக்கிழமை பிறக்குது அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் உடனே ஏதோ ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். அந்த குடும்பத்தில் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீட்டில் ஒரு சோஃபா இருக்காது, ஒரு டிவி இருக்காது, ஒரு வண்டி இருக்காது. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் டிவி இருக்கும், சோஃபா இருக்கும், ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குழந்தைக்கு எப்போவுமே இருக்குது. இது இயல்பாக பார்த்துக்கிட்டே வரும், எல்லாருக்குமே அந்த அமைப்பு இருக்குது. அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்த ஆண்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு வசீகரத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்த ஆண்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா பெண்கள் ஈஸியாக இவங்களை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த பெண்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்த ஆண்களுக்கு உண்டு. அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு ஆண்களை கவரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக உள்ள அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்த பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. இது இயற்கையாக நடக்கும். ஏன்னா இந்த வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கையாகவே ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஜென்ரலாக போய் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம் வாங்குறதோட வெள்ளி அதிகமாக வாங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபிலிட்டி இருக்குது, அதே நேரத்தில் அந்த பயன்பாடும் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொலுசுலேருந்து மோதிரத்துலேருந்து செயின்லேருந்து கையில் போடுற ப்ளேஸ்லெட்லேருந்து எல்லாருமே வெள்ளி அதிகமாக பயன்படும். அதுபோல் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே உண்டு. இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தாவே என்னென்னா இவங்க நிறைய நேரத்தில் வீட்டிலேருந்து, அதாவது அம்மா அப்பா கூட வளராமல் தாத்தா பாட்டிக்கிட்ட, சில பேர் பார்த்திங்கன்னா சித்திக்கிட்ட, சித்தப்பா கிட்ட, மாமா கிட்ட வளரக்கூடியவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே இல்லை சார் என் வீட்டில் என் பையன் என் கூட தான் வளர்ந்தான் அப்படின்னு சொன்னால் கூட அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டியை, சித்தியை, அத்தையை, மாமாவை, சித்தப்பாவை இவங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களை பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, கிஃப்ட்ஸு ஏதாவது ஒன்று கொண்டு இவங்களை கவருவாங்க. அப்போ கவரும்போது என்ன ஆகும், ஒரு சித்தப்பா ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தை என்ன பண்ணும், அடுத்த வாட்டி வரும்போது அந்த சித்தப்பா கிட்ட எதிர்பார்க்குமா இல்லையா? ஒரு அத்தை ஒரு ட்ரெஸ் வாங்கி தராங்க, அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், அடுத்த வாட்டி அத்தை ட்ரெஸ் வாங்கி தருவாங்கன்னு எதிர்பார்க்குமா இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இவங்களுடைய கூட பிறந்தவங்க, அதாவது பார்த்திங்கன்னா அப்பா வழி கூட பிறந்தவங்க, அம்மா வழி கூட பிறந்தவங்களால ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போவுமே இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தாவே என்னென்னா இவங்களுக்கு வரக்கூடிய ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்களோட பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பிறந்துட்டாவே இவங்க போய் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி பெரிய கடையில் போய் தான் ட்ரெஸ்ஸே வாங்குவாங்க. இந்த சாதாரணமாக சின்ன கடையில் கூட்டத்தில் போய் நெரிசலில் போய் வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, லக்ஸூரியாக இருக்கக்கூடிய கடையில் தான் போய், அதுவும் காஸ்ட்லியாக இருக்கும், பிராண்டடாக இருக்கும், அந்த மாதிரி திங்ஸு, அந்த மாதிரி உடைகள், அந்த மாதிரி ஆபரணங்கள் மற்றவங்க விட நம்ம பிரைட்டாக இருக்கணும், மற்றவங்கள விட நம்ம உடுத்துகிற உடை சிறப்பாக இருக்கணும், நம்மளுடைய காஸ்டியூம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் எப்போவுமே இருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா காலையில் எந்திரிச்சா கூட தலை வாரிட்டு தான் 4 பேர் போய் முன்னாடி நிற்கணும், ஒரு பொட்டு வச்சுட்டு தான் போய் நிற்கணும்,
ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு தான் மேக்கப் பண்ணிட்டு தான் போகணும், ஒரு நீட்டாக இருக்கணும், மற்றவங்க நம்மளை பார்த்தா என்ன இப்படி வந்திருக்கேன்னு கேட்கக்கூடாதுன்ற அந்த சமயோஜித புத்தி எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும்போது எப்படி இருப்போம் எல்லாருமே, ஒரு மாதிரி தான் இருப்போம். ஆனால் அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே பல்ல தேய்ச்சி ப்ரஷ் பண்ணி செஞ்சு தலையெல்லாம் வாரி தலைக்கு எண்ணெய்லாம் தடவி நல்லா அழகாக நீட்டாக போய் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு அழகாக போய் நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் படைத்தவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. அதிக ஆசைகள் படைத்தவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க. அதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்லாம் என்ன சொல்கிறாரு, எய்ம் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பெரிய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு எண்ணங்கள் இவங்ககிட்ட இருக்கும். பெருசாக யோசிப்பாங்க, சும்மா சாதாரணமாக சின்ன லெவல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்க யோசிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு வீடு விஷயத்தில் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். வீடு பார்த்திங்கன்னா அப்படி பிரம்மாண்டமாக இருக்கணும், இன்டீரியர் பண்ணியிருக்கணும், அப்படியே கிளாஸி டைல்ஸ் இருக்கணும், ஃபேன்சி ஃபிட்டிங்ஸ் இருக்கணும், ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஃபர்னிஷ்டாக இருக்கணும், ஏசி போட்டிருக்கணும். இதெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இதில் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்குதான்னு கேட்டால் சில பேருக்கு தான் கிடைக்குது. சில பேர் அதில் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் அனுபவிக்க முடியல, என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் போய் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. ஆசை அதிகமாக இருக்கும் மனசுக்குள்ளே, பார்த்திங்கன்னா அப்படியே ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அப்படியே ஒரே பாட்டில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாக அப்படியே மாறி வருவாங்க. அது மாதிரி லைஃப் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது அதிகமாக பொருந்தும். பெண்கள் அதிகமாக இந்த எண்ணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஆணாக இருக்கார் அப்படின்னா பெண்களை கவரணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ஆண்களை கவரணும்னு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா தற்புகழ்ச்சி யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். தற்புகழ்ச்சி பிடிக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நீங்கள் அதை நல்லா பண்ணுறீங்க, இது சூப்பராக இருக்கீங்க, இது அழகாக ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, இது மேக்கப் நல்லா போட்டிருக்கீங்க, இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே பயங்கர சந்தோஷம் இருக்கும். காரணம்னா நம்ம வந்து மற்றவங்களோட ஒரு பெட்டர் சாய்ஸ் எடுத்துட்டோம், பெட்டரான விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்ற எண்ணங்கள் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன ஆகுது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்குது. திருமண வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை கொடுக்குன்னா, இவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த சாய்ஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணும்போது வாழ்க்கையில் பெரிய லெவலில் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இவங்க சாய்ஸ் எடுப்பாங்க, அந்த எடுக்கும்போது அந்த ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஆகுன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த சாய்ஸ் நம்ம தப்பாக எடுத்துட்டோமோ அப்படின்ற எண்ணங்கள் வர்றதுனால நிறைய பேருக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும். ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு வெள்ளிக்கிழமையில் பிறந்த ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. நம்ம சொன்னது பொதுவான பிறந்த நாட்களுக்கான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாற் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி வச்சு பேர் வைத்து கொடுப்பது எப்படி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்ன முறைகள், சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.